4 கிலோமீட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா சார் 3 பாலம் வந்து உங்களுக்கு நீங்க எல்லாம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ் அது வந்து யாருமே வந்து அப்ப போடும்போது எந்த ஆய்வுமே பண்ணல. அப்பயும் வந்து இந்த இடத்துல வந்து பஞ்சாயத்து அலுவலகங்கள் கடைகள் எல்லாமே இருக்குது. ஏன் அதை வந்து அந்த பாலம் போடும்போதே இந்தாண்ட பகுதிக்கு சரியான முறையில நீங்க அளவீடு செய்யாத அதை வந்து ரோடு சாலை அமைச்சிருக்கீங்க. அந்த சாலை அமைச்சதும் சரிதான். இந்த சர்வீஸ் சாலை பாத்தீங்கன்னா எத்தனை மீட்டர் சார்? 6 மீட்டருங்களாகும். அங்க இருக்கக்கூடியது 5 மீட்டர் கூட இல்லை. அதுலயே கால்வாய், அது சரியா தடுப்பு சுவர் இல்ல. மேம்பாலத்துல தடுப்பு சுவர் கிடையாது. அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய 400 மீட்டருக்குள்ளே அடுத்த பாலத்துக்கு ப்ராஜெக்டுக்கு நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா போக்குவரத்தே இல்லாத இடத்துல ஒரு பாலத்தை போட்டிருக்கீங்க. போக்குவரத்து அதுக்கு அந்தாண்ட பகுதியில் ஒரு 200 மீட்டர்ல ஒரு 20 கிராமங்களுக்கு போகக்கூடிய சாலை இருக்கு. முக்கியமா இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசு கட்டிடங்களுக்கும், அதாவது பாத்தீங்கன்னா பதிவுத்துறை அலுவலகம், மருத்துவத்துறை, தீயணைப்புத்துறை, இது எல்லாத்துக்குமே போகக்கூடிய சர்வீஸ் சாலை அந்த இடத்துல முக்கியமான சாலையா இருக்கு. அந்த இடத்துல பாலம் போட வேண்டிய பாலத்தை தேவையே இல்லாத ஒரு இடத்துல போட்டிருக்கு. அதனால அந்த இடத்துல இருக்க சர்வீஸ் ரோடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மீட்டர் தான் இருக்கு. 6 மீட்டர் போடக்கூடிய இடத்துல 4.5 மீட்டர் தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து பஸ் வந்து அது உள்ளார வந்து சுழல்றதுக்கும் வழி கிடையாது. எந்த ஒரு திட்டமிடலுமே இல்லாத அந்த இடத்துல பாலம் போட்டதுக்கான காரணம் இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாவே கனரா பேங்க், அதாவது பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து விதமான துறைகளுமே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்குது. இப்ப நீங்க சாலை துவங்கினது 2008ல, அதுல எந்தவித திட்டமிடலுமே இல்லாத, சரியான திட்டமிடல் இல்லாத, அதுல வந்து நீங்க சாலை மேம்பாலம் அமைக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அதுல வந்து கழிவுநீர் போறதுக்கு, கால்வாய் டேனிஷ் தண்ணி போறதுக்கும் இது 3வது பிடி சார். அந்த பாலத்தை அதனால 2008ல ரோடு போட்டப்பட்ட பிடிஓ ஏஇஓ நீங்க எந்த ராஜஸ்தான்ல இருக்காங்க தெரியாது. நீங்க அத பேசலாம் சார். தவறு நடந்து போச்சு. இந்த சர்வீஸ் சாலையை கண்டிப்பா அகலப்படுத்தி ஆகணும் சார். சர்வீஸ் சாலையை அகலப்படுத்தி ஆகணும். இந்த போக்குவரத்து மேல வந்து அந்தாண்ட இருந்து இந்தாண்ட வர்றதுக்கு பொதுமக்கள் நடைமேடை வந்து கண்டிப்பா அமைக்கணும். இந்த பாலம் போடுறதுனால இந்த பலன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஏரிகளுக்கு போகக்கூடிய இங்க வசிக்கக்கூடிய பாத்தீங்கன்னா 2008 தண்ணி நீர்வழிச்சாலே அதுல வந்து சுத்தமா வந்து தடைப்படுது. ஏரிக்கு போகக்கூடிய தண்ணி தடைப்படுது. இந்த பாலம் போறதுனால ஏரிக்கு போகக்கூடிய தண்ணி தடைப்படுது. சரி, இந்த பாலத்துக்கு பக்கத்துல அந்த ஒரு 200 மீட்டர்ல இருக்கு. கால்வாய் ஃபுல்லாவே அடைப்பட்டு கிடையாது சார். ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னா செஞ்சிடக்கூடாது. உள்ளாட்சியில உள்ள நீர்நிலை ஆதாரங்கள்லாம் பராமரிக்கிறது ஊராட்சி மன்றம் தான். இதுல பாத்தீங்கன்னா என்ஹெச்சிக்கான இடம், இதுல ஊராட்சி துறையில வந்து அவங்க பார்த்து அவங்க துப்புரவு செஞ்சதா அவங்க பில்லு போட்டு கணக்கெடுக்கிறாங்க. கால்வாய் அடியில் கால்வாய் முக்கியமா ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இது ஆக்சிடென்ட் சொன்னு எந்த ஒரு தகவல் பலகையுமே கண்டிப்பா நீங்க வைக்கவே இல்லை. அதனாலேயே அதிகப்படியான விபத்துகள் ஏற்படும். இன்னொரு சின்ன அப்ளிகேஷன் சார். இது வந்து இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு ரவுண்டா போட்டு அமைச்சா கூட முந்தற்பேட்டை பகுதியில் இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்டா போட்டு அமைச்சா எல்லாருக்குமே வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாத இருக்கும். இது இப்ப வளர்ந்து வரக்கூடிய பகுதி. நீங்க இந்த 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 400-500 பேருக்கு மேல இங்க வீடு கட்டியிருக்காங்க இந்த வேப்பூர் பகுதியில். வரக்கூடிய காலங்களில் பேரூராட்சி ஆக போகக்கூடிய இடம். இதுல நீங்க ஃபுல்லா மேம்பாலம் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா 2 பக்கமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு கட்டிடங்கள் தான் அதிகமா இருக்கு பயன்படுவதற்கு. இதனால வந்து எல்லாருமே பிளாக் தான் ஆகும். திரும்ப திரும்ப மேற்கொண்டு அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீங்க அதை வந்து கலந்து ஆலோசித்து அதை தக்க முடிவு எடுத்தா நல்லா இருக்குன்னு எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. மிக முக்கியமான எல்லா பொறுப்புமே எல்லாமே இந்த 1.5 கிலோமீட்டருக்குள்ள தான் சார் இருக்கு. அதனால 22ஆம் ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்ட மேம்பாலம் கட்டுமான பணியினை நகாய் நிறுவனத்தினர் உடனடியாக ஆரம்பித்து
4 முதல் 6 மாத காலத்துக்குள் முடிக்க வேண்டியது என முடிவு செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4 மந்த்ஸ் 6 மந்த்ல முடிச்சுடுவாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக கட்டுமானங்கள் கிடப்பில் இருந்ததால் தற்போதைய நிலையில் பொறியியல் வல்லுநர்களிடம் கட்டிட உறுதித்தன்மை குறித்த சான்றிதழை பெற்ற பிறகு பணியினை துவங்குவது. ஸ்டெபிலிட்டி ஏன்னா நம்ம சேஃப்டி முக்கியம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அப்படியே இடம் தான் கட்டிடக்கூடாதுனால அதை அவங்க வந்து அஷூரன்ஸ் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. 2வது பாயிண்ட். 3வது தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பயன்பாட்டில் இல்லாத வடிகால் வாய்க்காலை உடனடியாக மூட நடவடிக்கை எடுத்து அணுகு சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சரிங்களா? 4வது பேருந்து நிலையம் முதல் கூட்டுரோடு வரையில் மேற்கு புறம் உள்ள சாலைகளை இருவழிப்பாதையாக பயன்படுத்தும் வகையில் தேவைப்படும் இடங்களை அகலப்படுத்த வேண்டியது. இந்த ரோட்ல 2 பஸ் ஆப்போசிட்ல வந்து வர்ற மாதிரி அவங்க தான் பண்ணிக்கலாம். சார் புரியுதுங்களா சார்? ஓகே நான் சொல்றது இந்த இடத்துல வந்து நம்ம வைரட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்ல பஸ் வந்தால் அவங்க அந்த டிஸ்கால ஏறிக்கணும், பஸ் கிராஸ் ஆகிறப்ப கீழே இருக்கும். அதுக்கு வந்து எங்கெங்க ஸ்லோப்பிங் பண்ணுமோ எங்கே அகலம் பண்ணுமோ அது பண்ணும். அப்புறம் 5வது ஐயனார் பாளையம் முதல் சேப்பாக்கம் எல்லை வரை 2 புறமும் உள்ள அணுகு சாலைகளில் மிகவும் சேதமடைந்த இடங்களில் புதிய சாலையும் தேவைப்படும் இடங்களில் செப்பரேட் பணியும் செய்திருக்கோம். பேட்ச் ஒர்க் எங்கே தேவை பேட்ச் ஒர்க் தேவையோ அந்த பண்ணி கொடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக போட வேண்டிய இடத்துல வந்து ஃபுல்லாக நியூவாகவே சர்வீஸ் பண்ண பண்ணிருக்கோம். அது வந்து 5வது பாயிண்ட். 6 வேப்பூர் கூட் ரோடு பஸ் ஸ்டாப்பில் திருச்சி மற்றும் சென்னை 2 பக்கமும் பஸ் ஏறுவதற்கு பயணிகள் பேருந்து ஏறும் இடத்தினை போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் ஒரு 30 மீட்டர் தொலைவில் தள்ளி பேருந்து நிறுத்தம் அமைத்து அதை வந்து பயன்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். மற்றும் அந்த மேம்பாலத்தின் அருகே 2 பக்கமும் பேருந்து உள்நுழைந்து வெளித்திருக்கும் போது வளைவுகளில் இருபுறமும் அகலப்படுத்த வேண்டும். சேலத்துலேருந்து வர பஸ் திருச்சி பக்கத்தில் வந்து சரி, விருதாலத்துலேருந்து போகிற பஸ் சென்னை பக்கம் கண்டெய்னர் லாரி திரும்பினாலும் அங்கே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வைடன் பண்ணி கொடுத்தோம். அவங்க இடம் இருக்காங்க, அதை அவங்க 2 பக்கம் சரி கொடுத்தோம் ஆப்போசிட். அதுக்கப்புறம் 2 புறமும் உள்ள அணுகு சாலைகளில் சர்வீஸ் ரோட்டில் வேகத்தடைகளில் பாதுகாப்பு பெயிண்டிங் மண்டமிடுதல் மற்றும் ஒளிப்பாடு லைட் ஃபில்டர்ஸ் பொருத்தப்பட வேண்டும். அது எங்கெங்க எக்ஸ்பர்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டுட்டு எங்கெங்க வந்து ஸ்பீட் பிரேக்கரில் வந்து பெயிண்டிங் அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் அப்போ சொல்லியிருக்கீங்க நைட்லேயே அவங்களுக்கு பெரும்பாலும் வந்து அடுத்த பாயிண்ட் அதான் வந்து வேப்பூர் முதல் தொழுதூர் வரை இரவு நேரங்களில் அதிக அளவிலான விபத்துகள் நடைபெறுவதால் வேப்பூர் எல்லையில் அமைந்துள்ள 3 மேம்பாலங்களின் உயரம் இயன்ற அளவு சரிசமமாக அமைக்கப்பட்டால் மட்டுமே விபத்துகளை தடுக்க இயலும். எனவே 3 மேம்பாலங்களின் உயரங்களை இயன்ற அளவு சரிசமமாக அமைக்க. சார் இப்போ வேப்பூர் தொழுதூர் வந்து மிட் நைட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது சார். நீங்கள் ரிப்பீட்டடாக ஹிஸ்ட்ரி பார்த்தாலும் தெரியும். ஏர்லி மார்னிங் அண்ட் மிட் நைட் தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதனால் இந்த டைம் அந்த டைம் பாசிங் வெஹிக்கிள்ஸ் அதிகம். சென்னையில் நைட் கிளம்புறவங்க இங்கே வந்து மிட் அந்த டைம் தான் 1 மணிலேருந்து 4 மணி 5 மணிக்கு தான். அதுமாதிரி மதுரையிலேருந்து கிளம்பி வராங்கன்னா இங்கே வந்து அந்த டைம் தான் ஆகும். ஸோ அதிகமான ஆக்சிடென்ட் வந்து அந்த ஏர்லி மார்னிங் தான். அப்போ வந்து இந்த இடத்துல 3 பிரிட்ஜஸ் வந்து இதுபோல் ஸ்லோவாக இருக்கிற இது பள்ளம் மேலே எக்ஸாக்டாக இருக்கிறதுனால எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதை ஹைட்டன் பண்ணி அது ரொம்ப லோயராக போகாமல் ஒரு மேக்ஸிமம் ஹைட்லேயே அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரியான இதை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் கேஸாக அது ஒரு ஸ்டடி பண்ணி அதை ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் ஆக்சிடென்ட் வந்து மிட் நைட் தான். அதனால் அதை வந்து நார்மலாக நீங்கள் செய்யாமல் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து அதுக்கு என்ன ஸ்டடி பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்றத 3 மேம்பாலங்களின் உயரங்களை இயன்ற அளவு சரிசமமாக அட்மோஸ்ட் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை ஸ்லோப்பாக குறைக்கும். வேப்பூர் எல்லையில் 2 புறமும் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டருக்கு முன்பாக விபத்து தடுப்பு எச்சரிக்கை பலகைகள் பெண்களுக்கு எல்லாம் அமைக்கப்படலாம். நீங்கள் 5000 தாண்டி சொல்லி இந்த ஆக்சிடென்ட் ஜோனு கோஸ்டோ என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வந்து அதுமாதிரி பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் தேவைப்படும் இடங்களில் அறிவிப்பு பலகைகள் இப்போ தாலுகா ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷன் ஜிஹெச் மருத்துவமனை இந்த 5 இடத்துக்கு வந்து அந்த ஊர் இப்போ சேலம் விருதாச்சலம் போர்ட்ஸ் வந்து எங்கெங்கே தேவையோ அந்த நேமிங் போர்ட்ஸை வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ரொட்டீனாக செய்ய வேண்டியது. ஆஃப்டர் நீங்கள் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நாட்டில் செய்ய போகிறது தான் எந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர். கூட்டோட அருகில் சாலையின் குறுக்கே உள்ள 2 கல்வர் அந்த மழைநீர் வழிகளை சுத்தம் செய்து மழைநீர் செல்ல வழிவகை அமைக்கிறது. சார் ஒரு இந்த விருதாச்சலத்துலேருந்து வர்றாங்க சார் அந்த போர்டு அந்த இடத்த வந்து இந்த பக்கம் நேராக போனால் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே அந்த ஃப்ளோரில் வச்சா நல்லா இருக்கும். ஆப்போசிட்டில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு கரெக்டாக இருக்கும். அதில் தான் சார் இது பண்ணுறாங்க. மேம்பாலத்தோட சைடு வால் அங்கே வரும்போது சைடு வாலில் தூரத்தில் பார்த்தாலே சேலம் ஸ்டேட்டாக சென்னை இப்படி திருச்சி இப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது சார். அந்த ரோடு சைன் இது பண்ணுவாங்க சார். அவங்க கிட்ட நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பண்ணோம். அவங்க ஆனால் அவங்க
அவங்க தோடு இந்த பிரிட்ஜ் தான் இல்ல நம்ம ஃப்ரிட்ஜில் தான் பண்றோம். போறாங்க. நான் சொல்றது வந்துட்டு அவங்க போர்டு வைக்கணும்னு சொல்றேன். ஓகே. அவங்க தோடு கூட தான் மெயின் பண்றாங்க. காசு வாங்குறாங்க மக்கள்கிட்ட. அதனால அவங்க பண்ணணும்னு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க பண்ணுவாங்க. நமக்கு தேவை என்னன்னா அந்த பிரிட்ஜில் சைடில் பார்க்கும்போதே லாங்கில் தெரியும். வேப்பமட்டி வரும்போது இது திருச்சியாக இருக்கும். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது சார். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து சார் வேப்பூர் எல்லையில் அமைந்துள்ள நெடுஞ்சாலை ஹைவே மற்றும் அணுகுசாலை நெடுஞ்சாலை மற்றும் அணுகுசாலை பகுதிகளில் குப்பைகளை அகற்றுவது கழிவுநீர் வாய்க்கால்களை பராமரிப்பு செய்வது ஆகிய பணிகளை தவறாமல் ஒவ்வொரு மாதமும் செய்யணும். அந்த டிச்சில் வந்து ஸ்டாக்னேஷன் ஆகுதுல்ல க்ளீனிங் ஒர்க் அதை வந்து எவ்ரி மந்த் நீங்கள் கொஞ்சம் இன்ஷூர் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை போர்ட்டல் சரி பண்ண கீழே இன்னும் சரி இல்லை அதை சரி பண்ண சொல்லிட்டேன். அது சொல்லியாச்சு இந்த போர்டு மட்டும் அது மற்றவங்க செய்யறவங்க எவ்ரி மந்த் அதை இன்ஷூர் பண்ணுறாங்க. சரிங்களா சார்? நம்ம சொன்ன கருத்து எல்லாமே நீங்க கேட்ட எல்லா கோரிக்கையுமே நம்ம சொல்லியாச்சு. ஆமா சார். ஓகேங்களா? ஓகே. இதை செய்யறதுக்கு இவங்களும் 11 பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிருக்கோம். அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. செஞ்சு கொடுத்துருங்க. ப்ரியாரிட்டியாக செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் சொன்ன போது தான். பிரிட்ஜ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். அதை வந்து ஸ்டெபிலிட்டியை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு பிரிட்ஜ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டு ரோட்டில் உள்ள ரோடை வந்து 2 பக்கமும் 2 2வே போகிற மாதிரி கொஞ்சம் செஞ்சு விட்டேன். அப்புறம் ஃபர்தராக சொல்லியாச்சு. ஜம்பிங் ஆகும் கேட்டா அதே பாலம் வந்து இங்கே நீங்களும் போட்டு வச்சுருக்கீங்க. நானும் உதவி பண்ணலாம். அதனால் வந்து விரைவாக நீங்கள் நல்ல முடிவெடுத்து விரைவாக செய்து பணிவோடு அந்த பாலத்தில் வந்து கீழே இறங்கும்போது 2 சைடு வால் வந்து பைப்பில் வச்சுருக்கீங்க பாருங்க. அது வந்து சேஃப்டியே இல்லை. நிறையா டைம் வண்டி அதில் வந்து ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்லேயே வந்து அதுவும் எனக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அந்த பைப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஸ்ட்ராங்காக வால் ரெண்டு சைடு வந்து பைப் வச்சு கட்ட பல்லாங்க கட்ட அது கிட்டத்தட்ட இப்போ